பேசுவோம். சரிங்க. ஓகே ஓகே. எனக்கும் ஒரு 10 மினிட் பிரேக் இருக்கு. ஸோ இது மணி அங்க 2 மணியா? பகல் 2 மணியா? இல்லையா, 3:47. 3:47. இங்கே மணி 8:15. பரவாயில்ல. இந்த டீ பிரேக்கா? சரி. நல்ல டீ ஆராய்ச்சி பிரேக். ஆராய்ச்சி நல்லா போயிட்டு இருக்குது. இதுக்கு சரிங்க. மேல ஓகே ஓகே. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்க. நாம வந்து ஒரு டேபிள் டாப்ல இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. டேபிள் டாப்ல ஒரு கிச்சன் ஆ ஓகே 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 ஒரு ஓகே. கிச்சன்ல இவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு கிச்சன்ல. ஆமா, இவ்வளவுதான் பண்ண முடியும். ஆமா ஆமா. ஆமா. இதுக்கு மேல நாம வந்து சொல்ல வேண்டிய என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கோட இப்ப கூட பண்ணியிருக்கேன். நான் இப்ப கூட பண்ணி பார்த்தேன். வீணான பேட்டரி எல்லாமே பண்ணி பார்த்தேன். டீரோசெல் பேட்டரி கூட வச்சு பார்த்தேன். டீரோசெல் பேட்டரி வந்து கிராஃபைட்டே இல்லைங்க. அதுல இருக்காதுங்கய்யா. அதுல அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பவுடருக்கு தவிர அந்த கிராஃபைட் ராட் சென்டர்ல ராட் இல்லாம அது வந்து சிலிக்கான் ஏதோ பேஸ்ட் வச்சிருக்கான், ஜிங்க் பேஸ்ட் வச்சிருக்காங்க. அவ்வளோ வேலை செய்யுது. நான் உடச்சி பார்த்தா நடுவுல வெறும் ஹாலோ மாதிரி இருக்கு. அது ஏதோ பேஸ்ட் வச்சிருக்கான். அது வந்து பயங்கர வேலை செய்யுது. ஓகே நான் ஓகே. என்ன ஆமா அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு நடுவுல ஐயா, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நாம ரெண்டு விஷயத்தை நம்ம இறுதிப்படுத்திக்கிறேன். நான் வந்து எவ்வளவுதான் இந்த ஆராய்ச்சி என்ற முடிஞ்சது. ம் ஒரு சமையல் கட்டுல இருந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு விஷயத்துல தெளிவா இருக்கணும். ஒண்ணு வந்து ஆற்றல் அழிவின்மை, அது விரிஞ்சு சுருங்குங்கிறது கண்ணம்மா பேட்டரி வச்சு நிரூபிச்சிடலாம். சரிங்களா? ஆமா ஆமா. அது சுத்தமான வெள்ளி கம்பியும் சுத்தமான ஜிங்க் கம்பி வச்சுட்டா 0.9 வோல்ட் 9 வோல்ட் வந்துடும். 10 வச்சு 9 வோல்ட் வந்துடும். அது வந்து அரை மணி நேரம் எரியும். 9 வோல்ட் இருந்து 1 வோல்ட்டுக்கு வரும். மறு 1 வோல்ட் இருந்து 9 வோல்ட்டுக்கு போகும். இப்படி மாறி மாறி 1 மணி நேரத்துல 50 தடவை கூட நடக்கலாம். 1 மணி நேரத்துல அது ஃப்ளக்சுவேஷன். ஆமா ஆமா. ஆமா, கரெக்ட் அது கரெக்ட். 50 இடம் நடக்கலாம். அது வந்து ஒரு இண்டிகேட்டர். அது வந்து ஆற்றல் அழியவே இல்லை, ஆற்றல் கூடாது குறையாது அப்படின்னு உலகத்தில் நாம தான் முதல்ல நிரூபிக்கிறோம். அது அவ்வளவுதானா? சரி, நிரூபிச்சிட்டோமா? சரி. அப்ப அழிவில்லாத ஆற்றல் ஒண்ணு இருக்கும் பொழுது அப்ப ஆற்றலை எடுத்துக்காட்டுன்னு விஞ்ஞானிகள் கேட்பாங்க. என்னது? நம்ம எடுத்துக்காட்டுறது. அப்போ இந்த எடுத்துக்காட்டுறது நாம தான் செய்யணும். அந்த எடுத்துக்காட்டுக்கு வருகின்ற பொழுதுதான் நமக்கு இயற்கையாகவே இந்த நியோடைமம் 51 நமக்கு கிடைச்சிட்டு மிகப்பெரிய நமக்கு வரப்பிரசாதம். அது வந்து அது ஒரு அலாய் தான். அது வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஜெனரல் மோட்டார் தான் அதை டிசைன் பண்றாங்க. 1980 ஜெனரல் மோட்டார், அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஜெனரல் மோட்டார் தான் அந்த நியோ என்டிங்கிற ஒரு தனிமத்தையும் எஃப்இ ஃபெரைட்டுங்கிற ஒரு தனிமத்தையும் போரானை சேர்ந்து ஒரு செராமிக் மாதிரி பண்றாங்க, கம்ப்ரஸ் பண்ணி பண்றாங்க. அது வந்து பயங்கரமா அது அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் உலகத்துல காந்தமே கிடையாது. அது 52 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படியே இருக்கட்டும். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 144 மாஸ் இருக்குது. அதுல வந்து புரோட்டான் 60 போக 84 நியூட்ரான் இருக்கு. இதுதான். இது தற்செயலா நம்ம கையில வந்து மாட்டிடுது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அது நமக்கு வழி சிக்கிடுது. அது இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கெமிக்கல் ப்ராசஸ்ல இது வந்து அந்த மேக வெடிப்பு மாதிரி தூக்கி வீசுது. இப்ப கூட நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா செக் பண்ணி பார்க்கறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.8 மில்லி ஆம்ப் தாராளமா காட்டுது. 900 மில்லி வோல்ட் 1000 மில்லி வோல்ட் தாராளமாக அது ஒரே நேரத்துல அது காட்டிடுது. இதுக்கு மேல அது வரவே வராது. ஏன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அவ்வளவுதான் இருக்கு. நம்ம மெச்சிற்கு மீறி மீறி போனா ஒரு 6 சென்டிமீட்டர் நீளம் இருக்கு, 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்கு. இவ்வளவு 10 mm அகலமும் 60 mm நீளம்ல ஒரு சிலிண்டர். அவ்வளவுக்கு மேல அது எதுவும் வேலை செய்யாது. அதுக்கு மேல அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு. ஆமா, அது கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் வச்சுக்கலாமே தவிர, ஒரு நோபல் பரிசோ அல்லது ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர,
தொடர்ந்து எனர்ஜி எடுக்கணும்னா அது மெட்டல் ஆக்சைடா மாற்றணும். என்னவா மாற்றணும்? மெட்டல் ஆக்சைடு. இதே இதே ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நமக்கு ப்ரூஃப் ஆகி போச்சு. அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஒரு மீடியா. அதுக்கப்புறம் நானோ பார்ட்டிக்கல் அதுக்கு அது அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறணும். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை மாறுகின்ற பொழுதுதான் பயங்கரமான வேலை செய்யும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட் மாதிரி தண்ணி பட்ட உடனே பயங்கர பவர் அடிக்கும். இதுல தண்ணி பட்ட உடனே வேலை செய்யுது இல்லையா, இது நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ப்ரூஃப் பண்றதுக்காக மட்டும் வச்சுக்கலாம். அதாவது எனர்ஜி, நாங்கள் எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு எனர்ஜி எடுக்க எடுக்க அது குறையிறது இல்லை. தண்ணி இருக்கிற வரைக்கும் அது குறையவே குறையாது. தண்ணி வந்து பிரபஞ்சத்தினுடைய யூனிவர்சினுடைய ஒரு கண்ணாடி தான் அது. எப்படி சூரியனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சோம்னா சூரியனை பிரதிபலிக்கிற மாதிரி தண்ணீர் வந்து ஒரு குவாண்டம் வைப்ரேட்டர், குவாண்டம் ரெஃப்ளெக்டர், குவாண்டம் ஃபியூல், இப்படி என்ன 100 பட்டங்கள் கொடுக்கலாம் அந்த தண்ணி. இதுதான் வந்து பிரபஞ்சத்தில் நடக்கிறத அது காட்டுது. நியூட்ரானை வந்து இப்படி காட்டுது. அதுக்கு வந்து இந்த 3ம் சேர்ந்து பண்ணுது. தண்ணீர், கரி, காந்தம், தண்ணீர், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன நீங்கள் இதோட நாம் இந்த ஒரு ஆர்டிக்கல் எழுதி முடிச்சுக்கிட்டு 2வது அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்புறம் அறிவோடு சேர்ந்து நீங்கள், இயல், நான், அந்த பின்லாந்து ஒரு ஆர்வலர், அப்புறம் அந்த பொண்ணு, மொத்தம் 5 பேராக வச்சு நாம் ஏதாவது முயற்சி பண்ணலாம். முதல்ல டிஸ்கஸிங் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அடுத்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் போகணும்னா நம்ம இதே சிலிண்டரை வந்து சுட்டு பார்க்கலாம். ஒரு லேபில் வச்சு எனக்கு 1200 டிகிரியில் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நிச்சயமே மெட்டல் ஆக்சைடை மாறிடும். அப்புறம் அதில் நல்லா வந்துச்சுன்னா நாம் வந்து மீண்டும் ஒரு 10 மெட்டல் ஆக்சைடு சேர்த்தி நாம் வந்து எந்த சைஸு வேணும், சிலிண்டர் சைஸுங்கிறது நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த 3 சென்டிமீட்டர் நீளம், 3 சென்டிமீட்டர் அகலத்தில் மேக்சிமம் எந்த அளவுக்கு சிலிண்டர் செய்யவும் செஞ்சுக்கலாம். நமக்கு 9 சதுர சென்டிமீட்டர் வருது. கணக்கு போட்டு பார்த்தா 9 சதுர சென்டிமீட்டர் வருது. 1 சதுர சென்டிமீட்டருக்கு நெகட்டிவ் மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 8 சதுர சென்டிமீட்டருக்கு மெட்டல் ஆக்சைடே வச்சுக்கலாம். எவ்வளவு வேற வேணா வச்சுக்கலாம். எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஆமா, அப்படிங்கிற இந்த உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நினைச்சீங்க. நான் இன்னும் வந்து எனக்கு இன்னும் வீடு இன்னும் செட் ஆகல. நான் இதான் வேலைக்கு போயிட்டேன். 4 நாள் லீவ் போட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவும் காமிக்குதுல, அதுக்கு ரீசன் எதுவும் செக் பண்ணீங்களா? ஆச்சரியமா இருக்குதுங்க, நம்பவே முடியல. அதுதான் இந்த நியூட்ரானுடைய, அதாவது அந்த பிளஸ் மைனஸ்ங்கிறது சராசரியாக காட்ட வேண்டியது அந்த கிளாசிக்கல்ல காட்டும். ஆனா இந்த குவாண்டத்துல இந்த நியூட்ரான் வந்து அது வந்து எப்படி வேணாலும் வேலை செய்யவே நான் சொல்லுது. நியூட்ரான் வந்து யாருமே கண்டுக்காத ஒண்ணு. இப்ப நம்ம தான் முதல்ல நியூட்ரானை கையில் எடுத்திருக்கிறோம். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாசிட்டிவ் நெகட்டிவாவும் நெகட்டிவ் அப்படி உல்டாவா காமிக்கிறது பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்தா தெரியும். நீங்க இப்ப செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க தான் செஞ்சு பார்க்கணும். செஞ்சிருவேன் நானு. ஆனா ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு. ஹார்ட் டிஸ்க் கையில வந்துருச்சு. சொன்னேன்ல உங்களுக்கு பழைய ஹார்ட் டிஸ்க். அது உடைச்சிங்களா? எவ்வளவு இருக்கு? அது சின்னதா ஏதாவது என்ன சைஸ் இருக்குது? அது இல்ல 2 ஹார்ட் டிஸ்க் வந்திருக்கு. 2 ஹார்ட் டிஸ்க்ல நைட்டு தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். வீட்டுல வாங்கிட்டு வந்துச்சுக்கேன். காமிக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் இது போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். பண்ணுங்க. அந்த ஆர்வம் வந்துடும். அது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப இயல் கூட எது தேடிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன வாங்குறதே வாங்கி ஒரு 10 வாங்கிக்கோ. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி லைட் எரிவிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து கண்ணமா பேட்டரியில எரிவிச்ச மாதிரி இதுல எரிவிச்சிடலாம். அந்த செட்டப் பண்றதா ரொம்ப கஷ்டங்க. செட்டப் பண்றது நான் பார்த்தேன், நீங்க வீடியோ பார்த்தேன். அதை கரெக்டா நிக்க வச்சு கரெக்டா எடுக்கணும். அதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு ஸ்க்ரூ மாதிரி வச்சுங்க, கீழே கிளிப் மாதிரி பண்ணி நாம் இதுக்குன்னு புதுசா வடிவமைக்கணும். பிளாஸ்டிக்ல வடிவமைக்கணும். அதுல ட்ரில் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் நானு. அந்த கிராஃபைட் இருக்குல்ல, அதுல மைல்டா இந்த 2mm 3mm ட்ரில் இருக்கு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை உடைய வாய்ப்பு இருக்கு. நான் ட்ரை பண்றேன். அது பழசு பண்ண 10-20 வாங்கி வச்சுக்கிட்டு இது கிளிப் ஸ்டாண்ட் மாதிரி டக்குன்னு சொருகி டக்குன்னு நிறுத்துற மாதிரி டக்குன்னு பிடிக்கணும் ஐயா. அப்புறம் இன்னொன்னு பண்ணிக்கோங்க, நீங்க கிராஃபைட் இங்க் ஒன்று வாங்கிக்கோங்க. கிராஃபைட் ஸ்ப்ரே பெயிண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது வாங்கி நியோடைம் மேக்னெட் மேல பூசி விட்டுரு. அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்பதான் தண்ணிக்குள்ள வந்து துருவேறாது. இல்லைன்னா இது துருவேறிடும். சீக்கிரம் துரு பிடிச்சிருது. ஏன்னா இதுல ஃபெரைட் கலந்துருக்கிறான். இதுல நிறைய இருக்கு. அந்த ஃபெரைட் வந்து தண்ணியோடு வேதியோட பிறகு அந்த பாலிஷ் போயிடும். புரியுதா? அப்ப நமக்கு தேவை இது வேதிவனை புரியக்கூடாது. மற்ற எது போட்டாலும் வேலை செய்யாது. நீங்க பிளாஸ்டிக்ல வச்சு பார்த்தா பிளாஸ்டிக் என்ன ஒரு சிலை மாதிரி வேலை செய்யும், கண்டக்டர் மாதிரி வேலை செய்யும். அது நம்மளை குழப்பி விட்டுரும். நான் பிளாஸ்டிக் வச்சு பார்த்தேன். மேலே
செலோ டேப் இருக்குல்ல, செலோ டேப் ஒட்டி பார்த்தா அது வெவ்வேறு தொழில்நுட்பத்தை காட்டுது. நமக்கு வந்து மின்சாரத்தையும் கடத்தணும், தண்ணியிலையும் வினை புரியக்கூடாதுன்னா நீங்க அழகா கிராஃபைட் பெயிண்ட் இருக்குது, அழகா 100 ml இருக்கு. அதை வாங்கி முதல்ல ஒண்ணுக்கு மட்டும் சாம்பிள் பண்ணி பாருங்க. எது ஒண்ணு மட்டும் கோட்டிங் மாதிரி அடிக்க சொல்றீங்க அதுல? ஆமா, புரியுதே இல்லையா? புரியுது புரியுது புரியுது. கரோஷன் அவாய்ட் பண்றதுக்கு. ஓகே ரைட். தண்ணியில வினை புரியுது இல்லையா? ஆமா 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 ஆமா. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், பாலிஷே போயிடுச்சு. அதனால என்ன பண்ண, 4 வாங்கி 3 வச்சுக்கிட்டு என்னடா கலர் மாறுதுன்னா அப்புறம் தான் புரிஞ்சு, ஓ ஃபெரைட் இருக்குது. ஃபெரைட் இருந்தாவே தண்ணி கலர் சேஞ்ச் ஆயிடும். ஆனா அது அது வந்து பவர் எல்லாம் குறையறது இல்ல. அது ஏன் தேவையில்லாத அது பண்ணுது? அதனால பேசாம அதுக்கு செராமிக், அதுக்குதான் நம்ம கிராஃபைட் பாருங்க. நமக்கு ஆச்சரியம், கிராஃபைட் நமக்கு பல்வேறு வகையில அது டைமண்டாவும் வேலை செய்யும், இன்னும் கூடுதல் பவரும் கிடைக்கும், நம்ம பண்ணிடலாம். அதனால இவ்வளவுதான். நீங்க குக் டாப்ல இவ்வளவுக்கு மேல ஒண்ணு நீங்க பண்ண முடியாது. நீங்களே பண்ணாலும் அந்த 1 வோல்ட் தான் எடுக்க முடியும். 1.2 ஆம்பியருக்கு மேல தலைகளான எடுக்க முடியாது. அவ்வளவுதான். ஆனா இது வந்து ஒரு பைலட், ஒரு புரோட்டோடைப் மாதிரி. புரோட்டோடைப் பண்ணி ப்ரொஃபஸர்கிட்ட புரிய வைக்கிறதுக்கும், ஸ்டூடெண்ட்ட பேசுறதுக்கும், சக மாணவர்கிட்ட பேசுறதுக்கும். இதை நம்ப முடியாது. இது வந்து ஒரு இந்த கெமிக்கல் ப்ராசஸ், நம்ம இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதை நம்ப முடியாது. நான் வந்து அது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை கொண்டு போகணும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தனி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தனி. அதை சுட்டு எடுத்தா தான் எனக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா ஏற்கனவே சுட்டு எடுத்துட்டாங்க. அந்த ஆக்சைடு ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு செஞ்சு பார்த்துக்கிறது, புரிய வைக்கிறதுக்காக செய்யறது தான் இது. ஆமா, இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து மைக்ரான் ஸ்டேட். இவன் எவரடிக்காரன் செஞ்சது அதுல வந்து மைக்ரான் ஸ்டேட் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த அந்த துகள் வந்து பரபரன்னு இருக்குது. அப்படியே அதுக்கே இவ்வளவு போடுதுன்னா அது மெட்டலாக்சைடா மாறிக்கிட்ட பொழுது அப்படியே பாத்தீங்கன்னா சும்மா 1 மில்லிகிராம் எடுத்து தேய்ச்சோம்னா ஒரு கைப்புறம் கருப்பாக்கணும், அந்த அளவுக்கு மை. அதுதான் அந்த காலத்துல தமிழர்கள் மை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? தமிழர்கள் மை கண்டுபிடிச்சாங்க. சாதாரண விஷயம் இல்ல. அது கார்பனவே வந்து குளிர்ச்சியா மாத்தினாங்க. தமிழர்கள் சாதாரண அறிவு இல்லை. விளக்கெண்ணெய் திரி போடுவாங்க, விளக்கெண்ணெய் திரி போடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. கிராஃபைன் 5500 ஆண்டுக்கு முன்ன கிராஃபைன் பண்ணியிருக்காங்க. கருப்பு பானை, செப்பு பானை ஓடுகள் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதுல கிராஃபைட் பூசி இருக்காங்க, கிராஃபின் பூசி இருக்காங்க. அப்பப்பா பயங்கரமான அறிவு. அந்த அந்த இரும்புல எப்படி கலக்கணும்னு கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, எகிப்துல கூட தமிழர்களுடைய கையெழுத்து இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் போச்சுங்க. நாம் இதை நிரூபிச்சோம்னா நம்ம ஆற்றல் அழிவின்மை ரைட்டு, அழியிலைங்கிறதுக்கு தன்மின்கண்டு வச்சுக்கலாம். எடுத்தாலும் குறையக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான். இந்த ரெண்டுமே நாம தான் ப்ரூவ் பண்றோம். இதை ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும்தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, ஓகே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன். ரைட், மெல்ல கூப்பிடலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லது, சந்திப்போம்.